சைட் அடிக்க உன்னை பிடிக்க பிடிக்க காதலிக்க தாவணி போட்ட பைனா என்ன மயக்கறிய நீ போயினா. எப்படி இன்ட்ரோ நல்லா இருக்கா? என்ன இது? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சொல்வதெல்லாம் உண்மை ட்ரோல்டா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன வேணான்னு சொல்லிட்டாரு, அதுவும் அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, இல்ல அண்ணாமலை காரணத்தினால வேணான்ட்டாரா, சின்ன வயசுல லவ் பண்ணுனா அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, என்ன காரணத்தினால என்ன வேணான்னு சொன்னாருன்னே தெரியல. இத்தனை காரணம் இருந்து உங்களை வேணான்னு சொல்லியிருக்காங்க தெரியல. அண்ணாமலை, கோபி, சண்முகம் இத்தனை பேரோட நீங்க வந்து பழகி இருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாவே படல? நான் தப்பு செஞ்சது தனுஷ் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் தப்பு செஞ்சேன், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க நல்லவங்கதான். மேல தாலி கட்டி இருக்காருன்றீங்க. எப்படி? தூங்கும் போது மேடம், தூங்கும் போது பார்க்காமே தாலி கட்டியமா இல்லம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்க, தனுஷ் கிட்ட பேசிட்டு சரி சரியா? சரி. இப்போ ஆனா எனக்கு முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க, முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க. நான் தூங்க மாட்டேன். மூச்சு நிக்கிறவங்க தாலி கட்டினாரு பாரு, அவரு மட்டும் தான், தனுஷ் தான் எனக்கு. அதான் சொல்றேன், இப்போ முழிச்சிட்டு இருங்க, தூங்காதீங்க. தூங்க மாட்டேன், தயவு பண்ணி தூங்கிடாதீங்க. நான் தூங்க மாட்டேன். அம்மா அவங்க கலாச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா சிரிச்சுக்கிட்டு போறீங்க? ஐயோ எனக்கு உங்க பர்மிஷன் கொடுங்க. அடி அடி அடிக்கிறது கூட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்றீங்களே நீங்க தாங்க உண்மையான குடும்பம். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், குரோட தான் வாழ்வேன். அவன் உட்காந்துக்கிறா பாருங்க, நல்லா தீச்சட்டியா மூஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நீ என்ன ஒத்துக்கிற? மான கட்டணா மான போயிட்டு பிறகு நீ எப்படா ஒத்துக்க? விளக்கமா அக்கா பயரா இருக்காங்க, தப்பி தவறி அக்கா கிட்ட போயிடாது. பார்க்க சொன்னீங்கல்ல உங்கள்கிட்ட, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சரி பாக்குறோம் சொன்னாங்க. அப்புறம் யார மாதிரி உங்களை மாதிரியே வேணும், உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஐயோ நக்கல்லையா அவனுக்கு. ஆனா இவங்களும் வந்து வெக்கமே இல்லாம சிரிக்கிறாங்க பாருங்களேன். உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். அக்கா பையன் வந்து வேலை இல்லாம இருந்தா நான் வீட்டுக்கு கூட்டு வேலை தங்க வச்சு வேலை செய்ய. சரி ஒரு வேலை அக்கா பையனாச்சே, அப்படியே சரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். சரி நான் வீட்லயே தங்க வச்சிருந்தேன். இவன் பொண்ணை விட்டுட்டான், என் மனைவிய. நீங்க கல்யாணம் இவரை பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அவரோட தொடர்பு? ரெண்டு பேரா மாமி? நீங்க கிளம்புங்க, கொஞ்சம் ஒழுக்கமா இருக்க கத்துங்க ப்ளீஸ். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு கம்பெனி ஐடி கேப் டிரைவர் மேடம். ஒரு நாளைக்கு வந்து 50 கஸ்டமர் நான் ஏத்திட்டு வரேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். இதை விட ஒரு அசிங்கமும் உனக்கு இல்லவே இல்லடா. என்னமோ நல்ல விதமா சொல்லலான்னு வந்தாரு போல இருக்குது. மேடம் வந்து சாத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு போன்னு அமைச்சு விட்டாங்க. உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, இல்லன்னு சொல்ல. என்ன அநியாயம் நடந்திருக்கு? கல்யாணத்துக்கு முன்னால உங்க புருஷன் அவங்களோட உறவு வச்சுட்டு இருக்காரு. அவங்க உறவு வச்சிருந்தாங்கன்னா அவங்களதான் மேம் கேட்கணும், இவங்கள கேட்கணும். ஆமா இவங்க 2 பேரும் தான் நீங்க வச்சு பேசணும். இந்த அம்மா ஏன் வச்சு பேசுறீங்க? ஐயோ தண்டை போலாரு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நவம்பர் மாசம் ஊற போட்டு துணியை நீ ஜனவரி மாசம் தான் துவைக்கிறியா? ஊற போட்டு துணியை இல்ல மேடம், நான் துவைக்கல மேடம். நான் துவைச்சுவேன், அன்னைக்கு துவைக்கல. அன்னைக்கு துவைக்கல அவங்க, இதுக்கு முன்னாடி துவைச்சிருவாங்க. அன்னைக்கு தான் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது கேட்கும் போது என் ஃப்ரெண்ட் ஞாபகம் ஒருத்தன் வருது. அவன் என்ன பண்ணுவான், துணி துவைக்க போடுவான். அவன் கிட்டே இருக்கிறதே பார்த்தா 4 டிஷர்ட்டு புதுசாக அப்போ தான் வாங்குவான். நல்லா வந்து சாயம் போகிற மாதிரி டிஷர்ட்டாக வாங்குவான். ஷர்ட் கூட எடுக்க மாட்டான். ஷர்ட் போடுவான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அதை நாய் என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் எடுத்து ஊற போட்டதுக்கு அப்புறமேட்டு அது துவைக்க போட்டு தான் அதுவே மறந்ததுக்கு அப்புறம் அது 2 நாள் கழிச்சு ஏன்னா அந்த மாதிரி துணி தூக்கி போட்டா எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு வந்து லூசு பறி பெணாத்திட்டு இருக்கோம். எவன மாதிரியே இருக்காங்க இந்த அக்கா. அட வைத்தியக்காரா, ஏன்டா போய் சொல்ற?
கண்டா பட்டாட்டியோ போய் அக்கான்னு சொல்லி வச்சிருக்கியடா மான கெட்டவனே. நீங்க கொஞ்சம் எழுந்து இந்த பக்கம் உட்காந்து இந்த அக்காவையா பேச சொல்லிடுங்க. எல்லாமே சூப்பரா பேசுறாங்க, அவங்களே வந்து முடிச்சு விட்டுறாங்க அந்த அங்கிளை. அந்த வீட்டுக்காரரோட என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? அதான் பொண்டாட்டி நீ ஏத்துக்க. இல்ல தெரியும் மேடம், தெரியாத மாதிரி தலையாட்டிட்டு தெரியும் மேடம். இது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன். எனக்கு முன்னாடி ரோட்ல வந்து போன் பண்ணி கூப்பிடு, பஸ் வர போது சீக்கிரம் ஓடியா, பஸ் வர போது சீக்கிரம் ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அடுத்த பஸ் ஏறிடுது. ஆமா, பின்ன தெரிஞ்சிடல, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே, அதான் வந்து அப்படி பண்றாங்க. என்ன அங்கிள் நீங்க? எனக்கு இந்த அக்கா மூஞ்சி பார்த்தாலே சிரிப்பு வருது, ஏன்னு தெரியல. அதனாலதான் சந்தேகப்படுறாரு. என்னதான் பிரச்சனைமா சொல்லு, வாங்கிட்டு வந்து சொல்லு. நல்லா பேசின்னு கை தாத்துட்டு போயிட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனைமா சொல்லு, வாங்கிட்டு வந்து சொல்லு. அவர் வாங்கிக்கு என்ன பதில்? என்ன என்னையா பண்றீங்க எடிட்டர்ஸ்? என்ன எடிட்டர்ஸ் இதெல்லாம்? இருந்தாரு அது கஷ்டப்பட்டு குத்துட்டேன் மேடம். பயங்கர வில்லிடி. விஷத்தை போட்டு கொடுத்துட்டு தைரியமா பேசுற. நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். அவ கூட தான் போவியா? நான் அவங்க கூட போக மாட்டேன். அவங்க கூட போனா நான் செத்துருவேன் மேடம். அதனால வந்து ஒரு அவகிட்ட இந்த சொர்க்கமா ஒரே ஒரு விஷயம், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் கேளுங்க மேடம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க மேடம். மேல உண்மை எது நீதி எதுன்னு சொல்லும். அவங்க தொடர்பு இருக்குள்ளன்னு என் தங்கச்சி கிட்ட சொன்ன மேடம். இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். எனக்கு பேச்சு விட கூடாது மேடம். இந்த சொல்றேன் நான் கேளுங்க மேடம். உண்மையா எனக்கு நடிக்க தெரியாது. நீங்க நடிக்கிறீங்க, எனக்கு நடிக்க தெரியாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் கேளுங்க மேடம். இன்னொன்னு சொல்ல வேண்டாம். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், அந்த மூடிக்கிட்டு வாங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் ப்ளஸ் பெல் பட்டன் ப்ளஸ் ஷேர் பட்டன் எல்லாமே அமுக்கி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வந்து நல்லா தான் இருக்கும், புண்ணியமாக போகும். சரியா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.